ஓம் சாந்தி 1-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தினமும் இரவு உங்களுடைய சார்ட்டை, அதாவது வரவு செலவு கணக்கை எழுதுங்கள், டைரி வையுங்கள். அப்போது நஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற பயம் இருக்கும். கேள்வி: போன கல்பத்தின் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாபாவினுடைய எந்த ஒரு விஷயம் உடனே டச் ஆகும்? பதில்: பாபா தினம் தினம் குழந்தைகளுக்கு நினைவிற்கான யுக்திகள் என்ன கூறுகிறாரோ அது புத்திசாலி குழந்தைகளுக்கு தான் டச் ஆகி கொண்டே இருக்கும். அதை அவர்கள் உடனே நடைமுறையில் கொண்டு வருவார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, கொஞ்ச நேரம் பூங்காவில் சென்று தனிமையில் அமருங்கள். பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். தன்னுடைய சார்ட் வையுங்கள். அப்போது முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இராணுவத்தில் முதலில் அட்டென்ஷன் என்று எச்சரிக்கப்படுகிறது. இப்போது தந்தையும் குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த ஞானத்தை பாபா இந்த நேரத்தில்தான் கொடுக்க முடியும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாபா தான் படிப்பிக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? முக்கியமான விஷயம் பகவான் யார் என்பதாகும். படிப்பிப்பது யார்? முதலில் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நிச்சயம் செய்ய வேண்டி இருக்கிறது. பிறகு அத்தீந்திரிய சுகத்திலும் இருக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் என்று ஆத்மாவிற்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். தந்தை ஒரே ஒரு முறை ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்து சந்திக்கிறார். எந்த ஆஸ்தி? 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். பரம்பிதா பரமாத்மாவோ ஞான கடலாக இருக்கிறார். அவர் ஒன்றும் படிக்கவில்லை. அவரிடம் ஞானம் இருக்கவே இருக்கிறது. எதனுடைய ஞானம் இருக்கிறது? தந்தையிடம் முழு உலகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்கிறது. இதையும் உங்களுடைய ஆத்மா புரிந்திருக்கிறது. இவை அனைத்தும் தாரணை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகும். யார் யோகத்தில் தந்தையின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது தாரணை ஆகும். நினைவிற்கு தான் பலம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாக இருக்கிறது. நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது. அதன் மூலம் பாவ கர்மங்கள் அழிகிறது. நீங்கள் புத்தி யோகத்தை பாபாவுடன் ஈடுபடுத்த வேண்டும். இந்த ஞானத்தை பாபா இப்போதுதான் கொடுக்கிறார். பிறகு எப்போதும் கிடைக்கவே கிடைக்காது. தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆர்டிஃபிஷியல் யோகங்கள், அதாவது செயற்கையான யோகா முறைகள் எத்தனை வந்திருக்கிறது. எவ்வளவு யோக ஆசிரமங்கள் இருக்கிறது. ஆனால் அவை எதுவும் ஆன்மீக யோக ஆசிரமமாக இருக்க முடியாது. தந்தைதான் வந்து ஆத்மாக்களுக்கு ஆன்மீக யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது மிகவும் சகஜமான யோகம். இதுபோல் சகஜமானது வேறு எதுவும் இல்லை என்று பாபா கூறுகிறார். எப்போது இந்த நிச்சயம் ஏற்படுகிறதோ அப்போது பாபா சத்தியமானவர் என்பதை புரிந்து கொள்வார்கள். பாபா அவசியம் சத்தியமான விஷயங்களை தான் சொல்வார். இதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது. நினைவில்தான் உழைப்பு இருக்கிறது. இதில் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி நினைவை மறக்க வைத்து விடுகிறது. நாங்கள் முழு நாளும் நினைவில் இருக்கிறோம் என்று சிலர் சொல்கிறார்கள்.
அது மிகவும் கஷ்டம் என்று பாபா கூறுகிறார். டைரி வைப்பதின் மூலம் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற பயம் இருக்கும். ஆகையால பாபா சார்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றார். யாருக்கு அந்த சார்ட் எழுதுற பழக்கம் இருக்குமோ அவங்க ஃபுல் டே கவனமாக இருப்பாங்க. நான் இப்ப தப்பு செய்துட்டேன், இல்ல நான் நினைவு செய்யல அப்படின்னா சார்ட்ல என்னன்னு எழுதுவேன், அப்புறம் என்னன்னு பாபாவுக்கு காட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு பயம் அல்லது எச்சரிக்கை இருக்கும். என்னுடைய சார்ட் கெட்டுவிடக் கூடாது, அந்த ஒரு உணர்வும் இருக்கும். ஆகையால பாபா எல்லா விதங்கள்லையும் சார்ட் உங்களை முன்னேற்றும். முன்னேற்றம் வேணும்னா சார்ட் எழுதுங்க அப்படின்றார். சப்போஸ் நினைக்க முடியல அப்படின்னா நம்மால் ஏன் நினைக்க முடிவதில்லை என்ற காரணத்தையும் கண்டறிய வேண்டும். இப்படி நம்ம சார்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த எழுதும் போது பாபா சொன்ன மாதிரி நம்ம செய்திருந்தோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் நமக்கு வரும், குஷி கிடைக்கும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தொழில் போன்ற பிரச்சனைகளில் புத்தி அதிகம் சென்று விடுகிறது. அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கி இந்த பக்கமாக அதிகம் கவனம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பூங்காவில் சென்று தனிமையில் அமர வேண்டும். அந்த இயற்கை சூழல்ல இருக்கும்போது மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும், பிரசாந்தமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்துல உங்களை நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். எந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, என்ன சிந்தனை செய்றீங்க, இதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியும். ஆகையால வேலை விவகாரங்களிலிருந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து விடுபட்டு ஒரு பார்க்லேயோ பூங்காவிலேயோ போய் அமருங்க, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்க அப்படின்றார். அங்கேயும் போய் உட்கார்ந்துக்கிட்டு யார்கிட்டயோ பேசிட்டு கதை அடிச்சுட்டு வரக்கூடாது. அங்கே உட்கார்ந்து தனக்குள்ள சென்று தன்னை பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும், சாட்சியாக இருக்கணும். அதுக்கு அந்த இயற்கை சூழல் உதவி செய்யும். ஞாபகமாக ஃபோன் சைலன்ஸில் போடணும், இல்லை கொண்டு போகவே கூடாது. பாபா வழிமுறைகள் அனைத்தையும் கூறுகிறார். குழந்தைகள்தான் முயற்சி செய்ய வேண்டும். சந்நியாசிகள் இந்த யக்ஞம் தவம் போன்ற எதையும் செய்ய வேண்டியதில்லை. பக்தி மற்றும் ஞானம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தான். அதாவது சந்நியாசிகளுக்கு வைராகியம் வந்துடுறது, அவங்க தான் எல்லாத்தையும் துறந்து போயிடுறாங்க. ஆகையால் அவங்களால ஈஸியாக உட்காந்து யோகா பண்ண முடியும், சாதனை செய்ய முடியும், தவம் செய்ய முடியும். அவங்களுக்கு இந்த யாகம் பக்தி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களால அப்படி செய்ய முடியாது. ஆகையால் ஏதோ பக்தியினுடைய பெயர்லையோ அல்லது யாகத்தினுடைய பெயர்லையோ அவங்க கொஞ்ச நேரமாவது இந்த ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடணும் அல்லது இறைவனை நினைக்கணுன்றதுக்காக இந்த பிராக்டிசஸ் எல்லாமே இருக்கு. அதனால பாபா அழகா பக்தி மற்றும் இந்த ஞானம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக தான் அப்படின்னு சொல்றார். துறந்து போறவங்க தாமரை மலர் போல இருக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வைராகியம் வர வைக்கிறதுக்கு தான் இருங்க குடும்பத்துல. ஆனால் தாமரை மலர் போல இருங்க, இந்த ஞானம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. கண்கள் மிகவும் குற்றமுடையதாக இருக்கிறது. ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைப்பதின் மூலம் விகாரமற்றதாக குற்றமற்றதாக ஆகிறது. பிறகு அரைக்கல்பம் ஒருபோது விகாரமற்ற பார்வையுடையதாக ஆகாது. கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது. நீங்கள் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும். பிறகு 21 பிறவிகள் சஞ்சலம் அடையாது. இந்த ஞானம் அனைவருக்குமானது என்று பாபா கூறுகிறார். தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை,
கல்பத்தின் சங்கம யுகத்தில்தான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் புதிய உலகத்தை படைப்பவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இடையில் எப்படி வருவேன்? நான் பழைய மற்றும் புதிய உலகத்திற்கு இடையே வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இதனை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் புருஷோத்தமர்களாக இங்குதான் ஆகிறீர்கள். லக்ஷ்மி நாராயணர் தான் அனைவரையும் விட புருஷோத்தமர்கள். குறிக்கோள் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். 84 பிறவிகளை எடுத்து எடுத்து நீங்கள் தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும். இது நாடகத்தின் சக்கரமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தின் 3வது கண்ணை பெற்று ஏமாற்றக்கூடிய தங்களுடைய கண்களை விகாரமற்றதாக ஆக்க வேண்டும். நினைவின் மூலம் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக சதோகுணமுடையதாக ஆகும். எனவே இந்த உழைப்பை தான் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், தொழில் போன்றவற்றிலிருந்து நேரத்தை ஒதுக்கி தனிமையில் சென்று நினைவில் அமர வேண்டும். நமக்கு ஏன் யோகம் சரியாக வருவதில்லை என்று காரணத்தை பார்க்க வேண்டும். தன்னுடைய சார்ட் அவசியம் வைக்க வேண்டும். வரதானம். பொறுமை சக்தியின் மூலம் அழியாத மற்றும் இனிமையான பலனை பெறக்கூடிய அனைவரின் சிநேகி ஆகுங்கள். அதாவது அனைவருக்கும் சிநேகமுடையவராக ஆகுங்கள். பொறுத்து கொள்வது என்பது சாகுவது அல்ல, ஆனால் அனைவரின் இதயங்களிலும் வாழ்வதாகும். எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும், ராவணனை காட்டிலும் உக்கிரமாக இருந்தாலும், ஒரு முறையல்ல 10 முறை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, பொறுமை சக்தியின் பலன் அழியாதது மற்றும் இனிமையானதாகும். நான் இவ்வளவு பொறுத்து கொண்டேன், எனவே இவரும் கொஞ்சம் ஏதாவது செய்யட்டும் என்ற இந்த பாவனை மட்டும் வைக்காதீர்கள். அதாவது நான் எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன், இவங்க கொஞ்சம் மாறணும் தானே, இவங்க தானே திருத்திக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும் தானே அப்படின்ற பாவனை வைக்க வேண்டாம் அப்படின்றார். நான் பொறுத்துக்கிட்டே இல்லை, இப்போ அவங்களும் ஏதாவது செய்யட்டுமே அப்படிலாம் நினைக்காதீங்க. அல்பகால பலனுக்கான பாவனை வைக்காதீர்கள், இரக்க பாவனை வையுங்கள். இதுதான் சேவை பாவனை ஆகும். சேவை பாவனை உடையவர்கள் அனைவரின் பலவீனங்களையும் உள்ளடக்கி கொண்டு விடுவார்கள். அவர்களை எதிர்கொள்ள மாட்டார்கள். ஸ்லோகன். எது நடந்து முடிந்து விட்டதோ அதை மறந்து விடுங்கள். நடந்து முடிந்து போன விஷயங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனிவரும் காலத்திற்காக சதா எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதத்திற்கான அவ்வியக்த சமிகைகளின் தலைப்பு, தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்படி பாப் தாதாவிற்கு இரக்கம் வருகிறது, அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட மாஸ்டர் இரக்க மனமுடையவராகி தன்னுடைய மனதின் உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கும் சக்திகளை கொடுங்கள். கொஞ்ச சமயத்தில் முழு உலகத்திற்கான சேவையை முழுமையடைய செய்ய வேண்டும். தத்துவங்கள் உட்பட அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் என்னும் போது
மனதின் மூலம் தீவிர வேகல் சேவை செய்யுங்கள். யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள், அதாவது பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி. நேசம் கண்டாலோ ஒற்றுமை ஓங்கும். பாசம் கொண்டாலே பண்புகள் தங்கும். நேசம் கண்டாலோ ஒற்றுமை ஓங்கும். தேசம் முழுவதிலும் சாந்தி நிலவிட வாசம் செய்திடுவோம். அன்பில் நாமுமே, அன்பில் நாமுமே. அன்பு என்பது இன்பமானது. உலகில் ஆசை என்பது என்றும் அழிவை தருவது. வம்பு சூது வஞ்சனையால் வேதனை